நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் நம்பர் 4.2ல இருக்கக்கூடிய 15th சம் தான் பார்க்க போறோம் பாருங்க. ஸோ draw a triangle ABC of base BC 5.6 centimeter, angle A வந்து 40 degree and the bisector of angle A meets BC at D such that CD 4 centimeter. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ட்ரையாங்கிள் நான் இங்கே வந்து டிராஃப்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். ரஃப் காப்பி பாருங்கள். என்ன அப்படின்னா ரஃப் டயக்ராம் பிசியை பேஸாக வச்சு 5.6 சென்டிமீட்டரை வச்சுருக்கேன். ஸோ ஆங்கிள் ஏ வந்து 40 டிகிரி. ஆங்கிள் ஏவோட பைசெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி. இது வந்து சியும் டியும் 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கேலை எடுத்துக்கிறேன். ஸ்கேலை எடுத்து 5.6 சென்டிமீட்டர். ஸோ இது 5, இது 5.5, 5.6ன்றப்ப இந்த 6 இருக்குது. ஸோ இதுலேருந்து 0 வரைக்கும் ஒரு லைன் வரைகிறேன். 5.6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு 5.6 சென்டிமீட்டர். இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட். ஸோ இது பி, இது சி. எவ்வளோ இருக்குது? 5.6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆங்கிள் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 40 டிகிரி. ஸோ அப்போ நான் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி 40 டிகிரி ஏவுக்கு வைக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? பியில் வைக்கிறேன். எப்படின்னா அதை இன்வர்ஸில் வைக்கிறேன். ஓகேங்களா? டவுன்வர்ஸில் பியை வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ப்ரொடெக்டரில் இந்த பாயிண்ட்டு கரெக்டாக இந்த லைனில் இருக்குது. இந்த 0 வழியாக நான் போட்டிருக்க ரெட் லைன் தெரியும். அதில் இருக்கக்கூடிய லைனும் நான் போட்டிருக்க லைனும் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று மேட்சாக சிங்கிள் லைனாக தெரியும். ஸோ அப்படி வச்சு நான் 40க்கு நேராக ஒரு டாட் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 40 இங்கே இருக்குது. இதுக்கு நேராக ஒரு டாட். ஓகேங்களா? ஸோ 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 0, 10, 20, 30, 40. ஓகேங்களா? நம்ம இப்படி எடுத்திங்கன்னா இங்கே ஒரு 40 இருக்கும். இந்த 40 கிடையாது. 0லேருந்து இந்த சைட்லேயே கவுண்ட் பண்ணுங்கள். 40 டிகிரிக்கு டாட் வச்சு ஒரு லைனை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைனை ஸ்கேலை வச்சு பியையும் அந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரே வரைவேன். நேராக இழுத்து விட்டுலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் ஒய்ன்னு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிஒய், ஓகேங்களா, பிஒய் ஒய்யை பேஸாக வச்சு பியை வந்து பாயிண்ட்டாக வச்சு மார்க்காக வச்சு நான் இங்கே கரெக்டாக 0க்கு நேராக வச்சுருக்கேன். 180ல் இருக்கக்கூடிய லைனும் இந்த ஆல்ரெடி நான் போட்டிருக்க லைனும் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகிருக்கும். சிங்கிள் லைனாக தெரியும். அப்படி வச்சு 90க்கு நேராக ஒரு டாட் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 90க்கு நேராக ஒரு டாட்டை வச்சு இங்கே ஒரு ரே போட்டு விட்றேன். இந்த டாட்டையும் இந்த பியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரே. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒய் டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி பியையும் சியையும் கரெக்டாக ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ அது எப்படின்னா, இந்த சியில் இருந்து பிசியில் கரெக்டாக பாதிக்கு மேலே அளவு இருக்கிற மாதிரி ஒரு அளவை எடுத்து மேலையும் கீழையும் ஆர்க்கு வெட்டுறேன். அதே மாதிரி சியில் இருந்து மேலையும் கீழையும் ஆர்க் வெட்டுறேன். ஸோ அதே அளவு தான், அளவை மாற்றாமல். ஓகேங்களா? அப்படி வெட்டும்போது கரெக்டாக இது ரெண்டும் கட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பிஒய் ரேயை டச் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் ஓ அப்படின்னு பேர் வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? காம்பஸ் எடுத்து இந்த ஓவை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு பியை ரேடியஸாக செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓபியை ரேடியஸாக செலக்ட் பண்ணுறேன். ஓவை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஓபியை ரேடியஸாக செலக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையான சர்க்கிள் கிடச்சிருச்சு. சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிடி வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சிடி 4 சென்டிமீட்டர் அப்படின்றப்ப நான் காம்பஸை யூஸ் பண்ணி 4 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 4ன்றப்ப நான் 4க்கு நேரம் வச்சுட்டு இங்கே 0வை கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது 4 சென்டிமீட்டர். அப்போ சியில் இருந்து 4 சென்டிமீட்டருக்கு அளவு மாறிடுச்சா?
ஓகே. சிலேருந்து 4 சென்டிமீட்டருக்கு சின்னதா ஒரு ஆர்க் வரைவேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேரு நான் டின்னு வச்சுக்கிறேன். டின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து சிடி வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வெட்டுச்சு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் சர்க்கிளும் இந்த பெர்பெண்டிகுலர் லைனும் கட் பண்ண இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டி பாயிண்ட் வழியா ஒரு லைன் அப்படியே போடுறேன். ஸோ அத போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயிண்ட்ட 2யும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலயும், இந்த இடத்தையும் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் வைக்கணும் இல்லையா? ஸோ அதத்தான் பண்றேன். ஐ அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐன்னு பேர் வச்சுட்டு, இந்த பாயிண்ட் ஐல இருந்து டி வழியா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஐ பாயிண்ட், டி பாயிண்ட் 2யும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன். ஸோ அதை எக்ஸ்ட்ரா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சர்க்கிள தாண்டி போற மாரி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இந்த சர்க்கிள்ல இது இன்டர்செக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, பாயிண்ட் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்ப ஏபிசி தான் நம்ம வரையக்கூடிய ட்ரையாங்கிள். அப்ப ஏவையும் பியையும் கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏவையும் சியையும் கனெக்ட் பண்ணுங்க. பாயிண்ட் ஏவையும் பாயிண்ட் சியையும் கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தேவையான ட்ரையாங்கிள் ஏபிசி கிடச்சிருச்சு. இந்த லைன் தான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இந்த ஏ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 40 டிகிரி சொன்னோம். 40 டிகிரியை இது 20, இது 20 அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும். ஓகேங்களா? 20 டிகிரி 20 டிகிரின்னு ரெண்டாக பிரிக்கும். டிஃபால்ட்டாகவே பிரிக்கும். எதுக்கு எப்படின்னா நம்ம ஆல்டர்னேட் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி கீழே வந்து 40ன்னு எடுத்தோம். இந்த பிசிக்கும் இந்த ரேவும் 40 டிகிரி எடுத்ததுனால அது அந்த மாதிரி பிரிக்கும். நம்ம வேணால் செக் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி இந்த லைன் வந்து இந்த டாட் ஏல வைக்கிற மாதிரி வைங்க. பெர்பெண்டிகுலர் லைன். அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக போட்ட லைன் வந்து இந்த 180ல வரக்கூடிய லைனும் அதுவும் கரெக்டாக ஓவர்லாப் ஆகிற மாதிரி வைங்க. ஸோ வச்சுட்டு 0க்குள்ளே அந்த லைன் தெரிகிற மாதிரி பாருங்கள். ஆனால் 0 உள்ளேயே அந்த லைன் முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் லைனும் ப்ளூ நம் போட்டிருக்க ரெட் கலர் லைனும் கரெக்டாக ஓவர்லாப் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 டிகிரிக்கு நேரம் அந்த லைன் வந்துருக்குதா? இது பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு நேரம் அந்த லைன் போயிருக்குதா? ஸோ அப்போ 0 to 40 டிகிரியை கரெக்டாக 2 இடத்துல இந்த இடத்துல கரெக்டாக இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ட்ரையாகிராம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி, வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.